வாழவா என்று யோசிக்கிறவர்கள் நன்கு யோசியுங்கள், நீங்கள் வாழ்ந்தே தீர வேண்டும். வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மௌத்தா, மரணத்தை கேட்பதா? எனவேதான் தன்னைத்தானே சூசைட் பண்ணி கொண்டவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள், அவங்க சொர்க்கத்தின் நசீபு கிடைக்கப்பெற மாட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தும் காரியம் அல்ல. நான் கொடுத்த ஆயுளை அழிக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை, வேதனைப்படுத்தும் அதிகாரமும் இல்லை. இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இதை நான் அழிக்கலாமா? அனுமதி இல்லை. வேதனைப்படுத்தலாமா? அனுமதி இல்லை. என்னை நானே வதைப்படுத்திக் கொண்டால், சில பேர் தன்னைத்தானே வதைப்படுத்திக்கிடுவான். நான் சாப்பிட போறது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, சோகமாக கவலையாக. நீ சோகமா கவலையா இருப்பது உன்னை படைத்தவன் கூட விரும்புவதில்லை. ஏன் சோகம்? ஏன் கவலை? ஏன் நிம்மதி இழக்கிறீர்கள்? இங்கே வாழ வேண்டும். நல்ல ஞாபகம் வையுங்கள், அழகாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சி என்னோடு சொத்தது, மகிழ்ச்சி என் வாழ்க்கை. மகிழ்ச்சியை காணாக்குவதா? சந்தோஷத்தை இழப்பதா? என் மனைவி என் மகிழ்ச்சிக்காகவே இறைவன் கொடுத்தான். என் பிள்ளைகளை என் சந்தோஷத்திற்காக கொடுத்தான். அப்படி இருக்க மனைவியை பார்த்தே நான் மகிழ்ச்சி இழக்கிறேன் என்றால் எங்கோ நான் வாழ்க்கையில் தவறு செய்கிறேன் என்று உணர வேண்டாமா? என் பிள்ளைகள் என் கண்குளிர்ச்சி என்கிறான் அல்லாஹ். என் பிள்ளைகளை கொண்டே நான் சந்தோஷத்தை இழக்கிறேன் என்றால் யாருடைய தவறு? நான் ஒன்றை நான் தெளிவாக சொல்லட்டுமா? படைத்த அல்லாஹ் உங்களை வதப்படுத்துவதையோ, கவலைப்படுத்துவதையோ, கஷ்டப்படுத்துவதையோ, நிம்மதியை இழப்பதையோ அவன் ஒருபோதும் விரும்புவதில்லை.